வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கொடைக்கானலில் 1984இல் ஒரு யூனிவர்சிட்டியை பெண்களுக்காக திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று அதிகாரிகளிடம் அவர் ஆலோசனை கேட்டார். அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பலவிதமான பெயர்களை சொன்னார்கள். ஔவையார், தில்லையாடி வள்ளியம்மை, அன்னை சத்தியா, இது போன்ற பல பெயர்களை சொன்னார்கள். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்த எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக அன்னை தெரசா பல்கலைக்கழகம், பெண்கள் பல்கலைக்கழகம் என்று முடிவு செய்தார். அதை திறந்து வைப்பதற்கான அந்த நாள் வரும்பொழுது அன்னை தெரசா அம்மையார் எதிரில் அந்த பெயரை அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் என்று அவர் வெளியிட்டார். அதை கேட்கும்போது அன்னை தெரசா அவர்கள் அந்த மேடையிலிருந்து நெகிழ்ந்து போனார். அப்பொழுது உடனிருந்த ஃபருக் அப்துல்லா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை கட்டி தழுவி பாராட்டினார்கள். 3 மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கு இருக்கும் பொழுது மத நல்லிணக்கமும் ஏற்பட்டது. அன்னை தெரசா அவர்கள் மனதார புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி சென்றார். எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம் பாருங்கள் எம்ஜிஆர்.